வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மாநகர பகுதிகளில் நடைபாதை வியாபாரிகளுக்கு கட்டணம் வசூலிப்பு மற்றும் விற்பனை சான்று வழங்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 9 புதிய காவல் நிலையங்கள் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட 3 காவல் உட்கோட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் புதிய வகுப்பறை கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ரூ.1360 அதிகரித்து 1 சவரன் ரூ.1,05,060 1 கிராம் ரூ.12,570 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ரூ.5 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ரூ.231 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்லும் கர்நாடக வீரர் வீராங்கனைகளுக்கு தலா ரூ.6 கோடி பரிசு வழங்கப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அறிவித்துள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்க சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தகம் மேற்கொள்ள இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் 15,600 கோடி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சமூக நல்லிணக்கத்தை 100% பாதுகாப்போம் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள 1299 உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 46 மையங்களில் 1,78,000 பேர் தேர்வு எழுதினர். உத்தரகாண்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பகவத்கீதையின் வாசகங்களை வாசிப்பதை கட்டாயமாக்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நெல்லையில் 100 கோடியில் காகிதே மில்லத் நூலகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார். மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்றார். தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 891 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட செமஸ்டர் தேர்வுகள் வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெற உள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக ஒருவர் விடுபட்டிருந்தாலும் மீண்டும் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். மாதாந்திர பராமரிப்பு பணியின் காரணமாக பழனி முருகன் சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை இன்று இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நெல்லையில் 45,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 6% குறைவாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மாநில அரசின் வேலை உறுதி திட்டத்திற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் மகாத்மா காந்தி பெயரை சூட்டினார். படைப்பாற்றலை வளர்க்க 15 மாவட்டங்களில் தலா ஒரு இயந்திரவியல் ஆய்வகங்கள் ரூ.6 கோடி நிறுவப்பட்டு உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 1232 கனஅடியாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி திட்டத்திற்கு வருகின்ற 23ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 24ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்கள் குறித்து வருகின்ற 22ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் 39,618 கோடி ரூபாயை ஜப்பான் வங்கி முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை திரைப்பட விழாவில் சசிகுமார் அவர்களுக்கு சிறந்த நடிகர் விருது வழங்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ரூ.6.50 உயர்ந்துள்ளது. நெல்லையில் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார். ரூ.1,98,00,000 கட்டப்பட்ட இசை முரசு நாகூர் ஹனீஃபா நூற்றாண்டு பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 1% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நேற்று மாலை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் 2022ஆம் ஆண்டு முதல் 25ஆம் ஆண்டு வரை 636 சிறைவாசிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 49வது புத்தக கண்காட்சியை ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது.
கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புளியந்தோப்பில் இன்று 1500 குடும்பங்களுக்கு பரிசுப் பொருட்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சபரிமலை தங்கத் திருட்டு தொடர்பாக விவகாரத்தில் கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ளது. 2026ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் புதிய சர்வதேச விமான நிலைய கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் பாராசூட் சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் உள்ளதா என்று மேற்கண்ட இந்த 3 இணையதளங்களில் சரிபார்க்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் LVM-3M-6 ரக ராக்கெட் ஏவப்படுவதால் வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதி பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே கோவளத்தில் 350 கோடி ரூபாய் செலவில் 6வது நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிக்கு வருகின்ற 29ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 268 கோடி ரூபாயில் சோழிங்கநல்லூர் மற்றும் துறைப்பாக்கத்தில் வணிக வளாகங்களுடன் ஒருங்கிணைந்த மெட்ரோ நிலையங்களை கட்டுவதற்காக தனியார் நிறுவனத்திற்கு மெட்ரோ நிர்வாகம் ஒப்பந்தம் வழங்கியுள்ளது. சென்னை OMCA மைதானத்தில் ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புத்தக காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூரில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்காவில் தற்காலிகமாக மூடப்பட்ட இந்திய விசா சேவை மையம் நேற்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டது. 2024-25ஆம் நிதியாண்டிற்கான வருமான வரி அறிக்கையை இதுவரை தாக்கல் செய்யாதவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அவசியமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 98% பொருட்களுக்கு வரிவிலக்கு தொடர்பாக இந்தியா ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலத்திற்கு செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் 97 லட்சம் பேர் இப்பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று முதல் வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வரை புதிய வாக்காளர்களுக்கான படிவம் 6 விநியோகம் செய்யப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.